கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம யாக்கோபு 3வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். யாக்கோபு 3:3. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். பரிசுத்த ஆவியே பக்தர்கள் துணையாளரே கூட இருப்பவரே கூரைகள் தீர்ப்பவரே கூட இருப்பவரே கூரைகள் தீர்ப்பவரே தேற்றிடும் தெய்வமே தீடன் தருபவரே தேற்றிடும் தெய்வமே தீடன் தருபவரே ஊற்று தண்ணீரே ஊற்று தண்ணீரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் உள்ளத்தின் ஆறுதலே பரிசுத்த ஆவியே என்னோட துணையாளரே பயங்கள் போக்கிவிட்டீர் பாவங்கள் நீக்கிவிட்டீர் பயங்கள் போக்கிவிட்டீர் பாவங்கள் நீக்கிவிட்டீர் ஜெயமே வாமரவால் ஜெயமே வாமரவால் ஜபமே வம் தயவால் தினம் ஜபமே வம் தயவால் பரிசுத்த ஆவியே என்னோட துணையாளரே அபிஷேக நாதரே அச்சார மானவரே அபிஷேக நாதரே அச்சார மானவரே மீட்பே நாளுக்கன மீட்பே நாளுக்கன முத்திரை யானவரே எங்கள் முத்திரை யானவரே உரர உரரரா உபர உபரரா ரீவா ரிவரரா ரிக்கரா ரிக்கரரா ரிகர ரிகரரா அயல் மொழி பேசுகிறோம் அதிசயம் காண்கிறோம் அயல் மொழி பேசுகிறோம் அதிசயம் காண்கிறோம் வரங்கள் பெறுகிறோம் நாங்கள் வரங்கள் பெறுகிறோம் வளமாய் வாழ்கிறோம் நாங்கள் வளமாய் வாழ்கிறோம் உபர உபரரா உபர உகரரா சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர் சத்துரு வரும் போது எதிராய் கொடிபிடிப்பீர் எக்காலம் ஒதுகிறோம் நாங்கள் எக்காலம் ஒதுகிறோம் எதிரியை வென்று விட்டோம் நாங்கள் எதிரியை வென்று விட்டோம். இயேசுவே நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 3வது அதிகாரம் 3வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். இது ஒரு ஆழமான சத்தியம். ஆவியானவர் 2 நோக்கத்தோடு இந்த 3வது அதிகாரத்தை எழுதி வச்சிருக்கார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். முதல்ல என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2வது பூரண புருஷன் நாமை பூர்ண புருஷான ஆக்கிறதுக்கு நாவு அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கிறார். ஏன்னா அந்த நாவின் மூலமாகத்தான் 10வது துதித்தல் அப்படின்னு இருக்குது. இப்ப இந்த செய்திய ஒவ்வொரு வசனத்திற்கும் ஒரு நோக்கத்தை வைத்து ஆவியானவர் எழுதி வச்சிருக்கார் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். 2வது அதிகாரம் 1 வசனத்துல நோக்கம் என்னன்னா தேவனுடைய குணாதிசயம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். தேவனுக்கு அநேக வல்லமைகள் குணாதிசயங்கள் நாமங்கள் இருக்குது. சர்வ வல்லவர், சர்வ வியாபி, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, அவர் எல்லாம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. பரிசுத்தர் ஒரு கேரக்டர், அதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர். அவருடைய பிள்ளைகளையும் பரிசுத்தராக வாழணுங்கிறார். நம்மளால சர்வ வியாபியாக ஆக முடியாது. நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்துல நம்ம வாழ முடியும். ஆனா அவருக்கு ஆரம்பம் கிடையாது, முடிவும் கிடையாது. நான் ஆல்பா ஒமேகாங்கிறவரு, எதுவுமே நம்மளால முடியாது. ஆனால் ஒன்று முடியும், நீங்கள் பரிசுத்தமாயிருங்கள் நான் பரிசுத்தராக நீங்களும். இதுதான் ஆண்டவருடைய நோக்கம். முதல் வசனம். 2வது 3வது அதிகாரம் 2வது திவ்ய சுபாவம், அதை நம்ம பங்கு கொள்ளணும். அதற்காக மேன்மையான வாக்கு தத்தங்கள் எல்லாம் வைத்திருக்கிறாரு.
அந்த வாக்கு தத்தங்களை சுதந்திரிக்கிறதுக்கு நமக்கு ஞாபகப்படுத்துக்காரன். நம்ம எதெல்லாம் அறிக்கை எடுக்கிறோமோ அது நமக்கு கிடைக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. இன்னைக்கு 3வது வசனத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். வாசிப்போமா? யாக்கோபு 3:3. பாருங்கள். பாருங்கள்னு சொல்லி எதை பார்க்க சொல்றாருன்னா குதிரைகளை பார்க்க சொல்கிறார். சாலமோன் எதை பார்க்க சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எறும்புகளை பார்க்க சொல்லுவார். அதுல இருக்க சுறுசுப்பை கற்றுக்கொள்ளுங்கள், எறும்புகளை பாருங்கிறார். ஆனா இவர் குதிரைகளை நமக்கு கீழ்ப்படியத்தக்கும்படி அவைகளுக்கு வாய்களுக்கு கடிவாளம் போட்டு அவர்களுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். இது யாருக்கு தெரியும்னா குதிரை ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும். இந்த குதிரைங்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நம்ம எப்படி இருந்தோங்கிறத அந்த குதிரையை நம்ம பார்க்கணும். ஒரு காலத்துல உங்களை பத்தி எனக்கு தெரியும், என்னை பத்தி தெரியும். எடுத்துக்கொள்ளாமா? சங்கீதம் 32வது அதிகாரம் 9வது வசனம். இதுதான் நம்ம பழைய சிருஷ்டியினுடைய கேரக்டர். என்னை பற்றி நான் சொல்றேன். வாரினாலே கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலே ஒழிய உன் கிட்டே சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேரிகள். புத்தி இல்லாத குதிரைக்கு என்ன தேவைன்னா கடிவாளம். அந்த கடிவாளத்தை வாயில போட்டு இங்க ஒரு கயிறு அங்க ஒரு கயிறு இருக்கும். இந்த கடிவாளம் கயிறு யாருன்னா இன்னைக்கு நாம ஆரம்பிச்ச பாடல், பரிசுத்த ஆவியே என்னோட துணையாளரே. நாம் ஒரு காலத்துல எப்படி இருந்தோம்னா வாய் கட்டப்படாத கழுதை குதிரை. இந்த குதிரை என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இஷ்டத்துக்கு ஒரு காட்டு, அது மனம் போல வாழும். அதுக்கு என்ன செய்யும்னா அதுக்கே தெரியாது, ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா ஒரு நாள் ஒரு ஆள் கையில சிக்கனோட நான் ஒரு பிடிச்சு வச்சு கடிவாளத்தை போட்டு அதை ஒரு இங்கிட்ட ஒரு இழுத்தா இங்கிட்ட ஆவியானவர் தான் இருக்கார். என்னை கட்டி வச்சிருக்கிறான்னு நான் சந்தோஷத்தோட நான் சொல்றேன் உங்களுக்கு. இன்னைக்கு திங்கட்கிழமை சாயங்காலம் ஒரு புது செய்தியை நான் உங்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறேன். இந்த கடிவாளம் போட்ட குதிரை உங்களுக்கு நான் சொல்ல போகுது. கடிவாளங்கிறது பரிசுத்த ஆவியானவர். அவரு இந்த கடிவாளம் போட்டா நான் இந்த இது என்னைக்கோ செத்து நரகத்துல போய் கலந்துருக்கும். அப்ப இங்க ஆண்டவர் துதிக்கிறதற்கும் பூர்ண புருஷன் ஆறதற்கும் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இதை குறித்து முதல்ல ஒரு வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை தெரிஞ்சாதான் ஆவியானவர் நம்மளை எப்படி வழி நடத்தாலும் நமக்கு தெரியும். எடுத்துக்கொள்ளுமா? யோவான் 16வது அதிகாரம் 8வது வசனம். 16:8 கடிவாளத்தை போட்டு வச்சிருக்கிறாரு. கடிவாளத்தினால யோவான் 16:8 அவர் வந்து கடிவாளத்தை போட்டுட்டாரு. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் உலகத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். அது ஒரே ஸ்பீடா போயிட்டு இருக்கு குதிரை. அப்ப ஒரு இருக்கிறார், ரொம்ப ஸ்பீடா போகாத, எங்கிட்டாவது விழுந்துருவார். இந்த ஸ்பீட்ல போனானா நீ நரகத்தலாங்கிறப்ப ஒரு எதெல்லாம் குறித்துனா பாவத்தை குறித்து. இந்த குதிரை நேரா போயிட்டு இருக்கிறது ஒரு ராங் டைரக்ஷன்ல போகுது. உடனே ஆவியானவர் ஒரு இழுப்பாரு, ஒரு சின்ன சிகிச்சையை கொடுப்பாரு, போகாத, அங்க நீ போகக்கூடாது, அது பழைய சிருஷ்டி போகிற இடம். பாவத்தை குறித்தும் நீதி நினைங்க, தேவை நீதி. நீ இப்படி இருந்தா தான் நீ கிறிஸ்துவுக்குள்ள இருந்து தேவை நீதியாகி பரலோகத்துக்கு போக முடியும். பாவத்தை குறித்து நியாயத்திற்கு வந்து கண்டித்து உணர்த்துவார். அந்த கண்டித்து உணர்த்துறவர் தான் இப்ப நான் வசனத்தை வாசிக்கிறேன், அப்ப உங்களுக்கு புரியும். சங்கீதம் 32வது அதிகாரம் 9வது வசனம். வாரினாலும் கடிவாளத்தினாலும், வாரினாலும் ரெண்டு வேணும். கடிவாளம் மட்டும் போனா டைரக்ஷனை மாற்ற முடியாது. இப்ப வாறு இருந்தா தான் பிடிச்சிருக்க முடியும். இன்னொரு சவுட் அடிக்கணும். காரணம் முந்தின வசனத்தை வாசிக்கிற பாருங்க. 8வது வசனம் சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து, ஆவியானவரால் தான் போதிக்க முடியும். போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு நீ நடக்க இண்டிவிஜுவல். இந்த பைபிள் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை வைத்திருக்கிறார். நான் போக வேண்டிய பாதை வேற, நீங்க ஆனா எல்லாருக்குமே பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஆவியானவர் என்ன செய்வார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் காட்டுவார். இந்த பாதையின் வழியை தான் போகணும். போதித்து மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். யாருக்கு ஆலோசனை சொல்லுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா
அந்த வாரினாலே கட்டப்பட்ட குதிரைக்கு தான் ஆலோசனை சொல்ல முடியும். அதனாலதான் யாக்கோபு தெளிவாக சொல்லுகிறார். யாக்கோபு 3வது அதிகாரம் 3வது வசனம், பாருங்கள் குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு. நாம் யாருக்கு கீழ்ப்படியணும்? பிதாவாகிய தேவனுக்கு. கீழ்ப்படியதுக்கு நமக்கு யாரை கொடுத்திருக்காரு? பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்காரு. ஸ்டேரிங் வீல் கரெக்டா ஸ்டைல் போட்டிருக்காரு. அவைகள் வாய்க்கு கடிவாளங்களை போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்தணும். முழு சரீரங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த மூன்றும் பரிசுத்தமா இருந்து அது எங்க போய் சேரணும்னா பரலோகத்துக்கு போய் சேர வேண்டும். சரி, இப்ப அந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து முதலாக யார் சொன்னார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? மத்தேயு 3வது அதிகாரம் யோவான் ஸ்நானகன் தான் ஆவியானவர் குறித்து சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12வது வசனத்தை வாசிங்க. யோவான் 3:12. இது ஆவியானவருடைய ஒரு செய்கை. வாசிப்போம். தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களஞ்சியத்தை நன்றாக விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். இன்னைக்கு ஒரு தூற்றுக்கூடை அப்படின்னு ஒண்ணு இருக்குதுங்க. அது நீங்க எங்க ரோட்ல பார்க்கலாம். இந்த ரோட்ல பஸ், லாரி எல்லாம் போறதுல நிறைய அவங்க இந்த கதிர்களை எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. சோளம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அந்த கார் மேல போக போக அதெல்லாம் கீழே விழுந்துரும். அதெல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு கூடை வச்சு ஒரு ஆட்டுவாங்க. அப்ப நல்ல மணி எல்லாம் கீழே விழும். காற்றுல அந்த எம்டி பதரெல்லாம் பறந்து போயிடும். இது ஆவியானவர் செய்யறாரு. அடுத்து என்ன? சுலகு. ரைட். அவருங்க தூற்றுக்குடை அவர் கையில் இருக்குது. அவர் தமது களஞ்சி நன்றாக விளக்கி கிளீன் பண்றாரு. ரெண்டையும் பிரிக்கணும். எது பரலோகத்துக்கு போகணும், எது நரகத்துக்கு போகணும் பிரிக்கிறாரு. தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார். தமது கோதுமை, நம்மெல்லாம் யாரு? தமது, அவருடைய கோதுமை மணிகள். நம்மெல்லாம் மணிகள். பதறையோ அவியாத அக்கனிலே சுட்டு எரிப்பார் என்றான். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிடையாது. இது செய்யறது பரிசுத்த ஆவியானவர். இதை செய்வார். தூற்றுக்கொடை அவர் கையில் இருக்குது. சரி, முதலாக அவருடைய ஊழியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 2 வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்றேன். ரெண்டையுமே நீங்க மனதில் வைத்துக் கொள்ளணும். அப்பதான் ஆவியானவர் நம்மளை என்ன செய்யறார், நம்மளுடைய என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி. எதிர்பார்ப்பு அப்படின்னு ஒண்ணு இருக்குதுங்க. ஜே.எம். ஸ்டாலின் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பஸ் டிரைவர்கள் அங்க மேல இருந்து அப்படி ஒரு ஜம்ப் பண்ணி கீழே இறங்குவாங்க. நீங்க அவங்கள்ட்ட போய் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அப்படியே கையை காட்டிடுவாங்க. இந்த கேள்வி எல்லாம் அந்த கண்டக்டர்கிட்ட கேள்வி. இது எங்கிட்டலாம் கேட்காத, ஏன் வேலை பஸ் ஓட்டுறது மட்டும்தான்ட்டு அப்படி கெட்டா அப்படி நடந்து போறத நான் பார்த்துருக்கிறேன். அப்ப அவருக்கு வேலைன்னு ஒண்ணு இருக்குது. கண்டக்டர்கிட்ட போய் நீங்க கேட்கறத கண்டக்டர் வந்து அவரு பதில் சொல்லுவார். அதுபோல 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 1, பரிசுத்த ஆவியானோட பரிசுத்தம் ஆக்கிற ஒரு ஆக்ட். 2வது வல்லமையை பற்றி சொல்லு. இப்ப நம்ம வல்லமையை பார்க்க போறோம். உங்களுக்கு நான் எந்த காமிச்சிட்டேன்? வல்லமை. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது. அப்ப இதுவரை இந்த குதிரை காட்டுக்குதிரையா சுத்திட்டு இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் அதை பிடிச்சிட்டார். பிடிச்சி ரச்சித்துட்டார். ரச்சித்து அப்படியே ரத்தத்தால் கழுவி குளிப்பாட்டி அந்த குதிரைய சூப்பராக்கிட்டாரு. இந்த குதிரை இனி போகணும். எந்த டைரக்ஷன்ல போகணும்? அது எதுக்காக ஆண்டவர் பிடிச்சிருக்காரு? அது ஆண்டவர் தான் தெரியும். அப்ப குதிரையை பிடிச்சிட்டாரு, ரச்சித்துட்டாரு, அவருக்கு சொந்தமா மாத்திட்டாரு. பாருங்கள் அப்படிங்கிறார். பாருங்கள்ல இந்த குதிரையை பாரு. இந்த குதிரைய நான் தெரிந்து கொண்டேன். காட்டு குதிரையா இருந்துச்சு, இப்ப எனக்கு சொந்தமா மாறிடுச்சு. இது என்னுடைய கயிறு, என்னுடைய கடிவாளத்தினால நான் மாட்டி வச்சிருக்கிறேன். இது என்ன செய்ய போகுது? வாசிப்போமா? உங்களிடத்தை வரும் பொழுது லகான் மாட்டியாச்சு. நீங்கள் பலன் அடைந்து. என்ன பலன்? அதான் பார்க்கலாம். இன்னைக்கு 2 வகையான வாழ்க்கை நம்ம வாழலாம். ஒரு வாழ்க்கை நமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை. அது நம்ம ரட்சிக்கப்படுற மாதிரி நம்ம ஜாலியா வாழ்ந்தோம். அன்னைக்கு கிழமைகள்லாம் எனக்கு தெரியாது. 365 நாளும் பாவம் செய்யற நாட்கள் தான் நமக்கு. சண்டேவும் பாவம் தான். சண்டே நிறைய செய்வேன். ஏன் சொன்னா அன்னைக்கு நிறைய டைம் இருக்கும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. வர்ற ஞாயிற்றுக்கிழமை எங்க ஆலயத்துல ஒரு செய்தி சொல்லணும். எங்க பாஸ்டர் சொன்னார், சார் 4th சண்டே உங்களுக்கு செய்தி.
இந்த குதிரைக்கு டென்ஷன். நான் இது செய்தி சொல்லியிருக்கேன். ஆனாலும் என்ன செய்தின்னு ஆவியானவர் சொல்லிட்டாரு. அந்த செய்தி அப்ப இந்த குதிரை ஞாயிற்றுக்கிழமைக்கு ஆயத்தமாகிட்டு இருக்குது. குதிரை யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருக்குது. அது வேற குதிரை. இந்த குதிரை கடிவாளம் போட்ட குதிரை. அப்ப இன்னைக்கு சாயங்காலம் ஒரு செய்தி சொல்லணும். குதிரை ஆயத்தமா? ரெடி, ஆயத்தம். யார் கொடுத்தா? ஆவியானவர் கொடுத்தார். அப்ப அந்த லகான் போட்டு அப்படி வச்சுக்கிட்டு இருக்காரு. வச்சுக்கிட்டு என்ன செய்யறாரு பாருங்க, பவர் கொடுக்கிறார். பரிசுத்தம் உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து, இந்த பலன் இஷ்டத்துக்கு ஓடுறது கிடையாது, எங்கேயோ போய் குதிக்கிறது கிடையாது, ரவுடித்தனம் ஆடுறது கிடையாது. ஆண்டவருக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும், ஃபர்ஸ்ட் எருசலேம், நீங்க இருக்கிற ஊர், உங்க ஊர்ல உங்களை குறித்து என்ன சொல்றாங்க தான் முக்கியமானது. என்ன சொல்ற? எருசலேமிலும். ரெண்டாவது பாருங்க, யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரையிலும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இந்த குதிரைய ஆண்டவர் பிடிச்சுக்கிட்டாரு, அவருக்கு சொந்தமாயிருக்காரு. சாட்சியாக வாழ சாட்சியாக வாழ்றது. ஒரு தடவை எங்க வீட்டுக்கு எங்களுக்கு தூரத்து சொந்தக்காரங்க வந்தாங்க. ஒரு சொந்தக்காரங்கன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். எங்க அப்பாவுக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ். விருந்தினருக்கு வந்திருக்கோம். அப்படியே பாபியோட வீட்டுக்கு வரலான்ட்டு நாங்கள் வந்தோம். நாங்கள் அவங்களுக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தோம். சாப்பிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ஒரு அக்கா கேட்டாங்க, லைசான் குடும்பத்துல ஒரு தம்பி ஊழியம் செய்தாங்கன்னா அது யாரு அப்படின்னு கேட்டாங்க. அண்ணன் இருக்காரு, தம்பி இருக்காரு, நான் இருக்கேன். என்ன கேட்டேன், இவர் தான் ஊழியம் செய்தார். அப்ப ஆண்டவர் சாட்சியாக நிறுத்துறதுக்கு ஆவியானவரை கொடுத்திருக்கிறாரு. ரெண்டு காரியத்தை திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். முடியும் பொழுது நீங்க பரலோகத்துக்கு போறீங்களா, நரகத்துக்கு போறீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு பூரண புருஷன். இந்த பூரண புருஷனா ஆவி, ஆத்மா, சரீரம். இப்ப நீங்க மெடிக்கல் காலேஜில் போய் உங்க ப்ரொஃபசர் சார், ஆவி அப்படின்னா என்ன, ஆத்துமா என்றால் என்ன கேட்டானா அவருக்கு தெரியாது. என்ன தெரியாது? ஃபர்ஸ்ட் செய்தி 7 o'clock, செகண்ட் செய்தி பாஸ்டர் ஜோ டானியல் பாஸ்டர் அவர் கொடுப்பாரு. சரி, வாசிப்போமா? ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி, ஆத்மா, சரீரத்தை நீங்க மெடிக்கல் காலேஜில் போய் உங்க ப்ரொஃபஸரை கேட்டா அவர் எனக்கு தெரியாதுன்றார். அவருக்கு சரீரம் தான் தெரியும், அனாட்டமி தான் தெரியும் அவருக்கு. ஆனா நமக்குள்ள கொடுத்திருக்கிறது ஆவி, ஆத்மா, சரீரம், மூன்று கொடுத்திருக்காரு. இந்த ஆவி, ஆத்மா, சரீரம் எதற்காக கொடுத்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அவருடைய பூரண புருஷன் அங்கறதுக்காண்டி கொடுத்திருக்கிறார். சரி, அடுத்த வசனத்துல வாசிப்போமா? வல்லமையை கொடுக்கிறார். அடுத்து நமக்கு என்ன கொடுக்கிறான்னா, விசுவாசத்தை கொடுக்கிறார். விசுவாசத்தை கொடுக்கிறவர் நம்மளை எதுக்காக கொடுக்கிறாருன்னு நம்ம பார்க்க போறோம். வாசிப்போமா? எபிரேயர் 12வது அதிகாரம் 1 வசனத்துல, விசுவாசத்தை தூக்குறவரும் முடிக்கிறவருக்கு இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமிக்க ஓட்டத்தை பொறுமையா வரும். அப்ப இந்த குதிரைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறார். அது என்ன வரும்? விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்தா தாங்க நம்ம பொருளை போய் சேரணும். நம்ம யாருமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்தது கிடையாது. நான் பார்த்தது தேவதூதர்ல நான் பார்த்தது கிடையாது. நீங்க ஒரு பார்த்துக்கலாம். எந்த பரலோக தரிசனத்தையும் என்னையே ஆண்டவர் காட்டல. பவுலுக்கு மாதிரி 3ஆம் வரத்தை காட்டல. பைபிள்ல பார்த்திருக்கேன், விளக்கம் கொடுத்திருக்கேன். நான் பார்த்ததில்லை, பரதேச பார்த்ததில்லை. ஆனால் ஒண்ணு தெரியும், என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை பிடித்துக் கொண்டார். இந்த குதிரையை அவருக்கு சொந்தமாக மாற்றிட்டார். இந்த குதிரைக்கு கடிவாளத்தை போட்டுட்டார். குதிரை 24 வருஷமா ஓட்டிக்கிட்டு இருக்காரு. சும்மா நேத்து இன்னைக்கு கிடையாதுங்க, 24 வருஷம் இந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்குது. ஆனாலும் சோர்ந்து போகல. அந்த குதிரைக்கு என்ன தேவை? விசுவாசம். கொடுத்தாரா? கொடுத்தாரு. தூக்குறவரும் அதை முடிக்கிறவராக நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து ஓடணும். இந்த ஓட்டத்துல நாம் என்ன செய்யணும் நம்ம பார்க்க போறோம். விசுவாசம் எடுத்துக்கொள்ளுமா? 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனத்துல பவுல் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதன் நிமித்தம் நான் இந்த பாடுகளை அனுபவிக்கிறேன். பாடு. குதிரைய அப்படி விட்டா நல்லா இருக்குமா? இங்க வாயில கடிவாளம் போட்டு கயிறு வச்சு இழுத்தா நல்லா இருக்கும். குதிரைக்கு அவுத்து விட்டா ஜாலியா இருக்கும். அது வாட்டுக்கு டங்க 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 எங்கிட்டாலும் வரும். ஆனா இப்ப இந்த குதிரை ஆண்டவர் சொந்தமா மாறிடுச்சு. அதனால இந்த பாடுகளை அனுபவிக்கணும். ஆயிலும் நான் வெட்கப்படுவது. இதை நான் அனுபவித்த ஒரு வசனம்.
நான் வெட்கப்படுவதில்லை. இந்த குதிரை அவருக்கு சொந்தம். அது காலத்துல ஆடிட்டு கிடந்துச்சு. அதை போதிக்கிறார், வழி நடத்துறார், சொந்தமா மாத்திட்டாரு. வெட்கப்பட விட மாட்டார், வெட்கப்படவே விட மாட்டார். என்னுடைய அனுபவம் அது. ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். நான் அவரிடத்துல ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரை காற்றுக்கொள்ள வல்லவா இருக்க நினைச்சேன். ஒப்பு கொடுத்ததை கொடுக்கறது வரை ஒப்பு கொடுக்கறது. இப்ப அந்த காலத்துல நாங்க குல்பர்கால இருக்கும்போது ரயில்வே ஸ்டேஷன்ல போய் ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. பேரு, வயது எல்லாம் எழுதி எங்க எங்க எல்லாம் எழுதி கொடுத்துருந்தா இப்ப பேனா இருக்காது. பக்கத்துல நைஸா கேட்பான், சார் பேனா ப்ளீஸ் அப்படின்னு கேட்பான். அவர் என்ன செய்வார், விவரமா மூடிய கரெக்ட் செய்து பேனா கொடுப்பாரு. ஏன்னா அப்பதான் எல்லாம் அங்க ஓடி போயிருவாங்க. அது கொடுக்கிறது, ஒப்பு கொடுக்கறது நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு. 2000 ரட்சிக்கப்பட்டேன், என்னுடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். அதை ஒப்பு கொடுத்ததுனால நான் அவர் அதை காத்துக்கொள்ள வல்லவர். எதை காத்துக்கொள்ள வல்லவா இருக்காரு? கடிவாளத்தப்பட்ட குதிரையை பரலோகம் கொண்டு போய் சேர்க்கிறது அது அவர் வேலை. காற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். இதுதான் நம்ம கிடைக்கிற விசுவாசத்துல முக்கியமான ஒரு விசுவாசம். ஆவியினுடைய வரத்துல விசுவாச வார்த்தை, விசுவாச அறிக்கை, இது ரொம்ப முக்கியமான காரியம். இதை எதுக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த வாழ்க்கை வாழ்றீங்களோ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒரு விசுவாச வாழ்க்கை. சரி, இப்ப ஆண்டவர் டெஸ்ட் வைக்க போறாங்க. என்ன வைக்க போற டெஸ்ட்? என்ன டெஸ்ட் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, லூக்கா 17வது அதிகாரம் 1வது வசனம். லூக்கா 17:1. இது என்ன டெஸ்ட்? மன்னிப்புங்கிற ஒரு டெஸ்ட். இந்த டெஸ்ட் எதுக்காக ஆண்டவர் வைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? அப்போஸ்தலர் லூக்கா 17:4. அவன் ஒரு நாளிலே 7 தரம் உனக்கு விரோதமாக குற்றம் செய்து 7 தரமும் முன்னெடுத்து வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். இதான் பிரச்சனை. இந்த புரிய வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் நான் சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு புரியல புரியும். நீங்க ஒரு கண்ணாடி கடை வச்சிருக்கீங்க. கண்ணாடி கிளாஸ், கண்ணாடி கப்பு, இதெல்லாம் எக்ஸெட்ரா எக்ஸெட்ராலாம் நீங்க வச்சிருக்கீங்க. ரைட் ஸ்டாலி எல்லாம் வச்சிருக்கீங்க, சுத்தி அடுக்கி வச்சிருக்கீங்க. உங்கள்கிட்ட ஒரு தம்பியை நீங்க ஆண்டோர்ல வழி நடத்திருக்கீங்க. அவர் உங்கள்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் என்ன செய்யறாரு, காலையில வந்த உடனே, சார் இன்னைக்கு இந்த கிளாஸ்ல நான் தான் சார் துடைக்க போறேன், ஸ்டாப்னு ஒரு கிளாஸ் போட்டு வச்சிட்டாரு. இன்னும் போனியாகவே இல்லை. கடையை திறந்து ஒரு கிளாஸ் உடனே கண்ணீர் விட்டு அழுகிறாரு. சார், ஏசப்பா என்னைய மன்னிப்பாருங்க, நீங்களே என்னை மன்னிங்க, தெரியாம போட்டுட்டேன் ஐயா, காலை விழுந்து நான் மன்னிப்பு கேட்கறேங்கிறாரு. சரி போப்பா, பைபிள் என்னை மன்னிச்சது. 1 மணி நேரத்துல அடுத்த கிளாஸ். ஒரு காலையில இன்னும் போனியாகவே எல்லாம் 7 கிளாஸையும் காலி விட்டாரு. பெரிய பவுல் எல்லாம் காலி. ரொம்ப கதறி அழுகிறான். என்னைய வேலையை விட்டு துடைச்சிட்டாங்க ஐயா, சம்பளத்துல பிடிச்சிடாதீங்க, கதறி கதறி அழுகிறான். அப்ப நீங்க என்ன செய்வீங்கதான் கேள்வி. அப்ப அதுக்கு உடனே அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். இவங்க ரொம்ப விவரமான மக்கள். 7 கிளை உடச்சு விட்டாங்க, கதறி கதறி அழுதான். ரைட்டு, இப்ப எங்களுக்கு அவனை மன்னிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு விசுவாசத்தை வர்த்திக்கணும் இருக்கு. விசுவாசம் இல்லைனால நீங்க உங்க சைட்ல நீங்க எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணிக்கிட்டே இருங்க, நாங்க மன்னிச்சுக்கிட்டே இருப்போம் இவங்க சொல்றாங்க. ஆண்டவர் விடுவாரா? அவர் யாரு? அதற்கு அவர், கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் இந்த காட்டுத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்கி, அது சொல்ற கடுகளவு விசுவாசம் போதுட்டார். இப்ப இங்க J.M. ஸ்டாலின் இருக்கார். அவர் ஒரு பஸ் டிரைவர். அவர்கிட்ட போய், ஐயா உங்களுக்கு பஸ் ஓட்ட தெரியுமா அப்படின்னா சிரிப்பாரு. டே லூசு, என்னடா பார்த்து டிரைவரை பத்தி கேட்கிற? டைபிஸ்ட், இவர் தான் டைபிஸ்ட். டக்க 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 அடிப்பாரு. ஆட்டா, ஐயா உங்களுக்கு டைப் அடிக்க தெரியுமாண்ணா சிரிப்பாரு. நீ கண்ணை போட்டு அடிச்சிருவேன் அப்படின்னு. அதான் சொல்றாரு. நம்மளுடைய பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு? விசுவாசி. விசுவாசிக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். அந்த கடுகளவு விசுவாசத்தை வச்சு நீ மன்னிக்கிறதுக்கு நீ அபியாசப்படுத்த வச்சு. சரி, நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போயிடுவேன். இப்ப நாளையெல்லாம் ஆல்ட்ரா ஆயிடுச்சு, புது ஆலயம். பழைய ஆலயம் அமைப்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க இல்ல? இப்ப நான் பேக் சைட்ல ஒரு சீட்ல உட்காரு, என் பக்கத்துல ஒரு ஐயா உட்கார்றாரு. எனக்கு ஒரு வணக்கம் வைப்பாரு. இப்ப அவர் எங்க உட்கார்றாருன்னு எனக்கு தெரியாது.
அவர் என்கிட்ட ஒரு நாள் சொன்னார், சார் நான் ஒரு ஏரியா சொன்னார், இந்த மதுரை ரோட்டுக்கிட்ட ஒரு வீடு நான் கட்டினேன் சார், வருமானம் வாடகை வருங்கிற கதி அந்த வீடை வாடகை விட்டேன். ஒரு காலேஜ் லெக்சரர்னு சொல்லி ஒரு ஸ்டாஃப் நான் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டாங்க, நான் கொடுத்தேன். ஆனால் பிறகுதான் சார் எனக்கு நியூஸ் வந்துச்சு, அது காலேஜ் லெக்சரர் கிடையாதா சார், 4-5 பொண்ணுகளை டியூஷன் படிக்க வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு ப்ராஸ்டியூஷன் பண்ணிட்டு இருக்கா. நான் அவளை எப்படியாவது வெளியில் துரத்தணுங்கிற கண்டி பண்ணி இப்போ கடைசியில் கோர்ட்டில் கேஸ் கொடுத்துருக்கேன், கண்டுக்கிடவே மாட்டேங்கிறா சார். அவள் நாங்கள் போனேன்னா அவள் என்ன சொல்கிறா, நீ இப்போ உள்ளே வந்துரு, நான் என் பிள்ளைகளை கையை பிடிச்சிருக்கேன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், அதுக்கு வேறு எதில் உன்னை உள்ளதுக்கு போட்டுருவான்னு சொல்லி மிரட்டுறா. போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டானா அவங்களே எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறான்னு சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்னைக்காவது அந்த குடும்பத்திற்காக ஜோம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு ஒரு மூஞ்சே மாறிச்சு. சார் என்ன சார் சொல்கிறீங்க, ஜோம் பண்ண சொல்கிறீங்க? நான் கேட்டேன், யோபு தன்னுடைய நண்பர்களுடைய சிறையிருப்புக்காக ஜெபம் பண்ணோன்னு டபுள் ஆக்கினார், அதை இங்கே ஒத்துக்கிறீங்களாங்கிறேன். ஆமாம் சார், இவ்வளோ நான் நினைக்கவே இல்லை, இப்படி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாட்டு நான் அன்னையிலேருந்து அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், சண்டை போட மாட்டேன், அவங்களுக்காக டைம் ஒதுக்கிட்டு நான் என்ன செஞ்சுருக்கேன், ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, கரெக்டாக 1 monthல அந்த வீடு காலியாக கிடக்குறாங்க. அந்த அக்கா அந்த லேடியில் கொட்டி எங்கிட்ட போனானே தெரியாது, வீடு காலி. நியூஸ் வந்துச்சு, நாங்கள் உள்ளே போய் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அடுத்து வேற ஆளு சார். பாருங்கள், ஆண்டவர் மன்னிப்புங்கிற ஒரு காரியத்தை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதான் தெரியும், ப்ராக்டிஸ் பண்ணப்ப தெரியாது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுபாவம். அந்த சுபாவங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு நமக்கு ஒரு விசுவாசம் தேவை. 2வது சகோதரரை ஏற்றுக்கொள்றதுக்கு நெக்ஸ்ட் விசுவாசம் தேவை. அது எப்போ நம்ம அவங்கள ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன்னிப்புங்கிற ஒரு கான்செப்ட் வந்தால் தான் ஏற்றுக்கொள்ள முடியும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுபாவம். ஏன் இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுபாவம் அப்படின்னு சொல்றீங்கன்னா, சிலுவையில் அவர் தூங்கி பிதாவை இவருக்கு மன்னியும் என்று சொன்னார். அந்த மன்னிப்பை பார்த்து ஸ்தேவானுடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கலாமா? அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துக்குள்ள வருவோம். அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதேயா சமாரியா நாடுகளாம் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுது. பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு, பரிசுத்த ஆவியின் ஆறுதல், இந்த ஆவியானவர் இங்க கடிவாளம் போட்டு அதை கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. ஸ்மூத்தா போயிட்டு, இதெல்லாம் ஒரு காலத்துல கடிவாளமே இல்லாத குதிரையா இருந்துச்சு. ஆனா பரிசுத்த ஆறுதலோடு நடந்து பெருகினர். இப்படி பெருகி கொண்டே இருக்கும் பொழுது அநேகர் கர்த்தத்தில் 42 விசுவாசமாக சேர்த்தார்கள். இப்படி இருக்கிற நேரத்தில் ஸ்தேவானுடைய வாழ்க்கையில ஆறாவது அதிகாரம் 15வது வசனத்தில் பாருங்க. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்த அனைவரும் அவன் மேலே கண்கொண்டு, ஸ்தேவான் அவன் முகம் தேவதூதன் முகத்தை போல். அந்த முகத்தினுடைய சாயலவே ஆண்டவர் மாத்திடுறாரு. காரணம், அவருடைய கரத்துல கடிவாளம் இருக்கு. அந்த கடிவாளத்தை வச்சு ஓட்டிக்கிட்டே இருக்காரு. 7:60வது வசனத்துல மன்னிக்கிறார். அவனும் முழங்கால படிட்டு, ஆண்டவரை யோகி மேல் இந்த பாவத்தை சுமத்தார் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். என்ன அருமையான காரியம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொன்னேன் சுபாவம். இந்த சுபாவத்துல 2 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஜட்ஜ்மெண்ட். ஆவியானவருடைய கரத்துல தூற்று கொண்டு இருக்குது. அவர் கலைஞங்க எது பதர் எது கோதுமைங்கிறத மணிங்கிறத பரலத்தை கொண்டு சேர்க்கிறார். அதற்கு உங்களை கடிவாளமா போட்டு ஒரு சாட்சியா வைக்கிறார். நீ போற இடத்துல எனக்கு நீ சாட்சியா இருப்ப. இங்க ஸ்தேவான் ஒரு சாட்சியா இருப்பாங்க. ஸ்தேவானை பார்க்கும்போது முகம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அருமையான பிரைட்டா இருந்துச்சு. சரி, மாத்திரமல்ல, யோபுக்குள் போகிறோம். யோபு 42வது அதிகாரம் 10வது வசனம். யோபு தன் சிறைக்காக வேண்டுதல் செய்து கர்த்தர் சிறையில் மாற்றுகிறார். டபுள் பிளஸிங் கொடுக்கிறார். இந்த டபுள் பிளஸிங் கொடுக்கறதுக்கு இவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களை பத்தி தெரிஞ்சா தானே நமக்கு புரியும்
யாருக்காக ஜெபம் பண்ணார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 20வது அதிகாரம் 15வது வசனத்தை எடுத்துக்கணும். யோபு 20:15. யோபுவை பார்த்து நாகமா சோப்பார பிரதமர் சொல்றாங்கன்னா, அவன் விழுங்கின ஆஸ்தியை கக்குவான், தேவன் அதை அவனுடைய வயிற்றிலிருந்து தள்ளிடுவான். இது என்னன்னா லக்கலா சொல்றாரு. நீ எவ்வளவுலாம் சம்பாதிச்ச, ஒரே நாள் எல்லாம் காலியா போச்சு, எவ்வளவு மோசமானவன். இதுதான் அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர். 28, அவன் வீட்டில் இருக்க சம்பத்து போய்விடும், அவருடைய கோபத்தில் நாளிலே அவைகள் கரைந்து போகும். இதுவே தேவனால் துன்மார்க்கு கிடைக்கிற பங்கு. இதுதான் நீ நல்லவன் மாதிரி ஆக்ட் பண்ண, ஆனா ஃபேக்ட் இதுதான். இவனுக்காகத்தான் நினைச்சாரு வேண்டுதல் பண்ணுகிறார். மாத்திரமல்ல 22வது அதிகாரத்துல இன்னும் யோபு இவ்வளவு மரம் தட்ட முடியுமா தப்பாங்க. 22:5, உம்முடைய பொல்லாப்பு பெரியதும் உம்முடைய அக்கரங்கள் முடிவில்லாதமா இருக்கிறது, முகாந்திரம் இல்லாமல் உம்முடைய சகோதரர் கையில வேணா. எல்லாம் சொல்றது எல்லாமே விதவையை வெறுமையாக அனுப்பி விட்டேன், இதெல்லாம் போற சார்ஜ். இவங்களுக்காக செய்தார், ஜெபம் பண்றாரு. எல்லாராலையும் முடியுமா? எல்லாராலையும் முடியாது. ஆனா ஆவியானவருடைய வல்லமை இருந்தால் முடியும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருவேமல்ல பிதாவே, நச்சோதிக்கிறோம் ஐயா, எங்களை ஒரு காலத்திலே கட்டாத குதிரையை கோவை கழுதை போட்டிருந்தோம் ஐயா. ஆனால் ஆவியானுடைய அபிஷேகம் எங்கள் மேலே வந்தது, எங்களை ஒரு பாதையிலே கொண்டு போவதற்காக நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.